பெங்களூர்லேருந்து வந்துட்டுங்க. போன மாதத்துக்கு 9 நாள் முடிச்சுட்டு, சரி அம்மா வந்து ஞாயித்துக்கிழமை வந்து சந்தகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சந்தகம்னா என்ன, அது வந்து இட்லியில் வந்து இது உளுந்து பருப்பு போடாமல் ஒரு வெறும் இட்லி வேக வச்சு தேங்காய் போட்டு அரைச்சி வெறும் இட்லி வேக வச்சு அது செய்கிறதாங்க சந்தகம்னு சொல்லுவோம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனா மாட்டுக்கு வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் வேறு அதிகமாக எதுவுமே கேட்க மாட்டேன். அம்மா இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சந்தகம் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஏதோ டைம் பண்ணுவாங்க. சரி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, நான் பண்ணி மாட்டுக்கு வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. சரின்னு சொல்லிவிட்டு அது பண்ணதாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுட்டேங்க. தேங்காய் பாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சக்கரை பாலும் போட்டுக்கலாம். தேங்காய் பால் வந்து நல்லாயிருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்குன்ட்டு அம்மாட்ட சொல்லியிருந்தேன். தேங்காய் பால் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கட்டை இருக்குங்க, இட்லி போட்டு காலில் வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும். 2 பேர் அழுத்தினா தான் இது மாதிரி சந்தகம் நூடுல்ஸ் ஆட்டம் வரும், இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அப்புறம் வந்துட்டு இது கொஞ்சம் இது மாதிரி வரும், திருவுறது மாதிரி வரவும் கொஞ்சம் சுலபமாக போயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் மாட்டுக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுவும் கொஞ்சம் போட்டு அப்புறம் நாங்களும் போட்டு சாப்பிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்காய் பாலில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ரொம்ப நன்றி மக்களே. அப்புறம் வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு நானும் அம்மாவும் போட்டு எல்லாருமே உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிட்டோங்க. ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ரொம்ப நாள் ஆச்சு உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிட்டு. அப்புறம் வந்து இது பண்ணி சாப்பிட்டு நைட்டில் அப்புறம் காலையிலையும் கொஞ்சம் இட்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுவும் செஞ்சு சுட்டு சாப்பிட்டோங்க. இதுதாங்க இது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்து இதுதான் இப்படி தான் பண்ணுவோம். நம்மளுக்கு எது பால் கொடுக்குற தெய்வத்தை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டா தான் நம்மளை அது பத்திரமா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.